தமிழ் பேசும் அனைத்து தமிழ் உள்ளவங்களுக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாண்டிச்சேரியில் வந்து பொதுவாக வந்து நிறைய பேர் எதுக்கு வருவாங்கன்னா, ட்ரிப் வருவாங்க, என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு வருவாங்க. ஸோ ப்ளஸ் வந்து தனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள இங்கே கூப்பிட்டு வரணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் நினைக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா வந்து அதில் வந்து நிறையா இன்னல்கள் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தனியாக வந்தால் கூட பிரச்சனை இல்லை. பட் உங்களோட பார்ட்னர் வராங்க, மேரிட் அன்மேரிட், ஓகேங்களா? ஸோ ஒரு கப்புள்ஸாக வராங்க, அப்படி அதுலேயும் அன்மேரிட் கப்புள்ஸாக வராங்க அப்படின்னும்போது பாண்டிச்சேரியில் வந்து பெரும்பாலும் வந்து எப்படி இருக்கும், ரூம்ஸ் எடுக்கிறது வந்து எப்படி ஒரு நார்மலாக இருக்குமா இல்லை அப்நார்மலாக இருக்குமா? இப்போ நம்ம புக் பண்ணிவிட்டு போவோம், அங்கே வந்து ஃபார்மாலிட்டிஸ் என்னென்ன கேட்பாங்க. ஸோ அந்தமாரி வந்து ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். பெரும்பாலும் எங்கே போனாலுமே இந்த ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். ஸோ நான் இதை பற்றி நான் உங்களுக்கு வந்து எப்படி விலாவரியாக சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு அன்மேரிட் கப்புள் வந்து பாண்டிச்சேரி வராங்க அப்படின்னா அவங்க ஸ்டே பண்ணணும். ஒரு ஹோட்டலில், ஒரு ஒரு ரெசார்ட்டில், இல்லை வந்து சின்ன ரூம்ஸில் சின்ன ஸ்டே இல்லை ஹோம் ஸ்டே அந்தமாரி ஏதாவது வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம், பாண்டிச்சேரியில் எந்த இடமா இருந்தாலும் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா அபோவ் 18 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும்தான் கப்புள் சொல்லுவாங்க. அதுக்கு கீழே இருந்தவங்கள கப்புள்ஸாக சொல்ல மாட்டாங்க. அது வேறு மாதிரி போயிடும். அதனால் அந்த சப்ஜெக்ட் நம்ம போக தேவை. ஸோ ஆஃப்டர் 20 நம்ம வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 20 இருக்கவங்க கப்புள்ஸாக வரவங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் ஆதார் கார்டு வச்சுருக்கணும், ஓகேங்களா? எய்தர் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பேன் கார்டாவது நீங்கள் வச்சுருக்கணும், ஓகேங்களா? இது மூணுமே ஐடி ப்ரூஃப், ஓட்டர் ஐடி இல்லை ஆதார் கார்டு இல்லை வந்து டிரைவிங் லைசன்ஸ், இது 3 இருந்துச்சு அப்படின்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ரூம் கொடுப்பாங்க, ஓகேங்களா? ப்ளஸ் உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துக்குவாங்க. இது கம்பல்சரி எல்லா இடத்துலையுமே இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம், ஓகேங்களா? ஸோ இது எடுத்துக்கிறதுக்கு அப்புறமேட்டா நீங்கள் நார்மலாக செக்இன் ஆகிட்டு செக்இன் ஸ்டே வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து பாண்டிச்சேரியில் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லை சேஃபு அப்படின்னு நீங்கள் யோசிக்கும்போது சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவோ இல்லை ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டே பண்ணுற இடம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் நீங்கள் யோசிப்பீங்க, ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் ஸ்டே பண்ணுற இடத்துல நீங்கள் மட்டும் ஸ்டே பண்ண மாட்டீங்க. பாண்டிச்சேரிக்கு வரவங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி ப்ளஸ் வந்து பேச்சுலர்ஸு நிறையா பேர் வருவாங்க, நிறைய கேங் வரும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த இடம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் வந்து தெரியாது. ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு 20 ரூம் இருக்குதுன்னா 20 ரூம்லேயும் வந்து 20 வித்தியாசமான ஆட்கள் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சேஃபாக வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் கப்புள்ஸோடு போகிறீங்க, மேக்ஸிமம் எல்லா இடமும் சேஃபாக இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு இன்செக்யூரிட்டி உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து எப்பயுமே ரிவ்யூ செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? இப்போ ஒரு மேக்ஸிமம் வந்து 20-25 ரூம் இருக்கிற இடத்துல போகாதீங்க. ஒரு 10 ரூம் 15 ரூம் இருக்கிற இடத்துல நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏதாவது ஃபுட் சர்வீஸ் கேட்டிங்க அப்படின்னாலோ இல்லை வந்து ரூம் சர்வீஸ் கேட்டாலோ உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். மெயினாக வந்து நீங்கள் எந்த ரூம் எடுத்தாலுமே வந்து சிட்டிக்குள்ளே எடுங்க, ஓகேங்களா? அப்படி இல்லை சிட்டிக்கு அவுட்டராக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பார்த்து யோசித்து தான் எடுக்கணும், ஓகேங்களா? ஏன் அப்படின்னு சொல்லுன்னா கம்ஃபர்டபிலிட்டி இருக்காது, அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன்னா சிட்டி அவுட்டர் போயிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சிட்டிக்கு வரணும். அதுவும் நீங்கள் கப்புள்ஸாக இருக்கும்போது நீங்கள் சிட்டிக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது, ஓகேங்களா? சிட்டியில் அதிகமாக பெரும்பாலும் பயப்பட தேவையில்லை. அவுட் சைட் த சிட்டி நீங்கள் போய் தனியாக ஒரு ரூம்ஸில் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா உங்களுக்கு விபரீதமாக இருக்கும், ஓகேங்களா? வண்டி திருடு போகலாம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா திருடு போனது இது வரைக்கும் பெருசாக கேஸ் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறது என்னென்னா ஒரு சேஃப்டிக்காக நான் சொல்கிறேன், ஓகேங்களா? ப்ளஸ் இது மட்டும் இல்லாமல் ஸோ பெரும்பாலும் நீங்கள் வந்து ஆன்லைன் புக்கிங் பண்ணுவீங்க, ஓகேங்களா? ஆன்லைன் புக்கிங் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போவீங்க. ஆன்லைன் புக்கிங்கே நீங்கள் பண்ணாலுமே பே பண்ணாமல் இருக்கீங்க, ஓகேங்களா? பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகிற நேரத்தில் ரூம் கிடைக்காது. ஏன்னா நீங்கள் பே பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமமான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரைடே சாட்டர்டேலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பீக்கான பாண்டிச்சேரி, ஓகேங்களா? ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி டைமில் கிடைக்கிற ரூமை போட்டுருவாங்க. வரவங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ரூம் வந்து ஃபுல்லாகணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க. ஸோ அதனால் அன்மேரிட் கப்புளாக இருந்தாலும் சரி, மேரிட் கப்புளாக இருந்தாலும் சரி, கப்புள்ஸாக நீங்கள் வரீங்க அப்படின்னா முன்கூட்டியே ரூம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மதியத்திலே செக்இன் ஆக பாருங்கள். சீக்கிரமாக செக்இன் ஆகும்போது உங்களுக்கு ரூம் கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கும். ப்ளஸ் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கெல்லாம் தங்குறீங்க அப்படிலோ அந்த
வெப்சைட்டு, கான்டாக்ட் நம்பர் இது எல்லாமே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நாளை பின்ன ஏதோ ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை வச்சு இல்லீகலாக எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். ஓகேங்களா? மெயினாக நீங்கள் வந்து ஒரு கப்புள்ஸாக வரீங்க அப்படின்னா கூச்சப்படாமல் கொஞ்சம் காசு அதிகமாக இருக்கிற இடத்துல ஸ்டே பண்ண முயற்சி பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு திங் குவாலிட்டியாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. ஒரு 1000 ரூபீஸ் ஸ்டே பண்ணுற இடத்துல நீங்கள் வந்து ஒரு 3000 கொடுத்து ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். அதுவும் ஒயிட் டவுன்லேயே நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஒயிட் டவுனில் ஏன் ஒயிட் டவுன் சேஃப் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரும்பு கோட்டை மாதிரி. ஓகேங்களா? நிறைய ஹோட்டல்ஸ், நிறைய ஹோம்ஸ் இருக்கும். நிறைய வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சட்டசபை இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராஷ்டிரபதி பவன் இருக்குது. ஸோ எப்பயுமே போலீஸ் நடமாட்டம் இருக்குன்றதுனால வந்து பயப்படாமல் இருக்கலாம். நீங்கள் கப்புள்ஸ் மேரிட், அன்மேரிட் அது பிரச்சனை கிடையாது. பட் உங்கள்கிட்ட ப்ராப்பரான ப்ரூஃப் இருக்கணும். ஓகேங்களா? யாரும் வந்து செக் பண்ணாலும் உங்களை எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா பாண்டிச்சேரி மேக்ஸிமம் ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு இடம். வருவாங்க, ஸ்டே பண்ணுவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமேட்டா கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அதனால் பாண்டிச்சேரிக்கு அன்மேரிட் கப்புளாக வர்றது சேஃப். பட் இருந்தாலும் நீங்கள் அவுட் சைட் போகிறத விட பாண்டிச்சேரி இன்டீரியர்லேயே நீங்கள் ஸ்டே பண்ணுறது ஒரு பெட்டர். ஏன் அப்படின்னு சொல்லனா நீங்கள் திரும்பி ஏதாவது ஒன்று வேணும்னாலும் நீங்கள் மறுபடியும் பாண்டிச்சேரிக்கு தான் வர மாதிரி இருக்கும். பஸ் ஸ்டாண்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து பக்கத்தில் ஏர்போர்ட் போகணுமா இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி சென்ட்ரலில் தான் இருக்கும். ஓகேங்களா? அதை தாண்டி சின்ன சின்ன லாட்ஜு அந்தமாரி எடுக்காதீங்க. கொஞ்சம் பாஷாக இருக்கிற ஹோட்டல்ஸ், புட்டிக் ஹோட்டல்ஸ் ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் பாஷாக இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸை நீங்கள் ஸ்டே பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கம்ஃபர்டபிலிட்டாக இருக்கும். இது என்னுடைய அபிப்பிராயம். ஸோ ஒரு தடவை நீங்கள் பாண்டிச்சேரிக்கு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் பாஷாக இருக்கிற இடத்துல ஸ்டே பண்ண ட்ரை பண்ணுங்கள். நல்ல ஹோட்டல்ஸ் போய் சாப்பிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு எந்த வீடியோ பெறாது. நான் உங்கள் கோபி. உங்களுக்கு வேறு ஏதாவது ரூம்ஸை பற்றியோ இல்லை வந்து பாண்டிச்சேரி பற்றியோ தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயத்தை நான் சொல்கிறேன். தேங்க்யூ.